ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ புதுசாக 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு சீரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சீரீஸோட பேர் ஹோம் டவுன் ரொமான்ஸ். இந்த சீரீஸோட ட்ரைலரை நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்மளோட ஃபேவரட்டான கப்பல் வேறு. ஸோ இன்னைக்கு அந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இந்த ஸ்டோரியோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் விடிய காலையில் ஒரு கோழி கொக்கரக்கோ கோன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக கூவுது. அந்த கோழி கூவுற சத்தத்தை கேட்டதுமே நம்ம ஹீரோயின் எழுந்துக்கிறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்க பேர் கிளாவ். ஓகேவா? காலையிலே எழுந்ததுமே அந்த ரேடியோ ஆன் பண்ணி அந்த பாட்டை கேட்டுட்டு வேலை செய்கிறாங்க. அந்த பாட்டை கேட்டுட்டு அந்த பாட்டுக்கு ஏத்தாப்புல டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்க ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்கும் போதும் அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டே ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சிட்ருக்குறாங்க. குளித்து முடித்ததுக்கப்புறம் அழகாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஒரு பூனைக்குட்டியுமே எடுத்து கொஞ்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு கோழிக்கு சாப்பாடுமே எடுத்து போட்டுக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ காலையிலே எழுந்து எல்லா வேலையுமே செஞ்சு சமைச்சு முடிச்சுட்டு அங்கே இருக்கிற ஒரு துறவிக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கக்கிட்டையுமே பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. இந்த கிராமத்தில் இவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கையை நம்ம கிளாவ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பக்கம் சிட்டியை காட்டுறாங்க. அங்கே ஒரு அழகான மாளிகை. அந்த மாளிகையில் நம்ம ஹீரோயின் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் டைம் ஆனதும் அவங்கள எழுப்புறதுக்காகவே அங்கே இருக்கிற வேலை செய்கிற ஒரு 5-6 வேலையாட்கள் அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ரூமை க்ளீன் பண்ணி ரூமில் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளவர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் எப்பன்னா எழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஒரு வழியாக எழுந்துக்கிறாங்க. இவங்க பேர் ஷீ. ஓகேவா? இனி நம்ம ஷீனி தான் கூப்பிட போகிறோம். ஷீ நல்லா தூங்கிட்டு அப்போ தான் எழுந்துக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு எழுந்து அந்த சோம்பலெல்லாம் முறிச்சிட்டு அப்படி பெட்டை விட்டு எழுந்துக்கவும் அங்கே வேலை செய்கிறவங்க அவங்க காலில் கரெக்டாக அந்த செருப்பை மாட்டி விடுறாங்க. அவங்க அப்படி செருப்பை மாட்டி விடவும் கீழே இறங்கி நடந்து வரவும் இன்னொருத்தங்க அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுக்கிட்டு மறுபடி வரவும் மறுபடியுமே ட்ரெஸ்ஸை போட்டு விடுறதுக்கு 2 பேர். அதுக்கப்புறம் அவங்க அழகாக மேக்கப் பண்ணி ரெடி ஆகிட்டு வரவும் அவங்களுக்கு இங்கே டேபிளில் டீயும் ஸ்நாக்ஸுமே ரெடியாக இருக்குது. அதையுமே சாப்பிட்றாங்க. ஸோ அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு இங்கே கீழே இறங்கி வரவும் இங்கே அவங்க அப்பா, அம்மா, அவங்களோட தங்கச்சி 3 பேருமே இருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கம்பெனியில் லேண்ட் ஓனர்கிட்ட ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்திருக்கும். அவங்க அந்த இடத்துக்கான லீஸை இதோட முடிச்சுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி அவங்க அப்பாவுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க தங்கச்சி கேட்குறாங்க, என்னப்பாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, இது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? நீ இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நீந்தான் இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு சிஇஓவுமே ஆக போகிற, இந்த கம்பெனியை எடுத்து நடத்த போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க 2வது பொண்ணு சாங்கு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோயின் ஷீயுமே கேட்குறாங்க. கேட்டதும் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னதை இன்னொரு டைம் திருப்பி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீயுமே கேட்கவும் அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ என்னைக்கு தான் உன்னோட இந்த பழக்க வழக்கத்தை மாற்ற போகிற? நீ இப்படியே உன்னோட லைஃப்பை தூங்கியே கழிக்க போறியா? தூங்கியே உன்னோட லைஃபையுமே நீ வேஸ்ட்டு பண்ண போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. அதுக்கு ஷீ சொல்கிறாங்க, எது நானா? நான் எங்கே என்னோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறேன்? என்ன பாருங்க, நான் காலையில் 6 மணிக்கு எவ்வளோ அழகாக எழுந்து குளித்து கிளம்பி இப்போ ரெடியாகி வந்திருக்கேன். நீங்கள் என்னை பார்த்து எப்படி சொல்லலாம்? நீங்கள் என்னை பார்த்து சோம்பேறி அப்படின்னு எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டேயுமே கேட்குறாங்க. உடனே அவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. இவன் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இது காலையில் 6 மணி கிடையாது, இது சாயங்காலம் 6 மணி அப்படின்னு சொல்லவும் ஷீ டைமை பார்க்குறாங்க. என்னது சாயங்காலம் ஆயிடுச்சா? சாயங்காலம் 6 மணி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணன்னு தெரியாமல் அவங்க அப்பா கிட்ட மறுபடியும் பேசுகிறாங்க. எனக்கு அதை பற்றியெல்லாம் எந்த ஒரு கவலையும் கிடையாது. நான் இதை ஏற்றுக்க போகிறதுமே கிடையாது. இப்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த கம்பெனிக்கு தங்கச்சி சிஇஓவை ஆக்க போகிறேன்னு சொன்னீங்கல்ல,
அவளை விட பெரியவ, அவளுக்கு அக்கா நான் இருக்கும்போது நீங்க எப்படி அவளை சிஇஓ ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டேயுமே கேட்குறாங்க. உடனே அவங்க அப்பா சொல்றாங்க, நீ இது வரைக்கும் எந்த ஒரு வேலையும் நீ செஞ்சதும் கிடையாது, நீ அதில் வின் பண்ணதுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒன்றை சூஸ் பண்ணுவேன்? உன்னால இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ரீ சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு இந்த கம்பெனியில் எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கல. ஆனால் தங்கச்சிக்கு தான் நீங்கள் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்? எனக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவங்க அப்பா, உனக்கு இந்த பிரச்சனையை பற்றிலாம் தெரியாதா? நீ எதுக்காக என்கிட்ட கேட்கல? உனக்கு நம்ம லேண்ட் ஓனரை பற்றி தெரியும் தானே? அவரு இந்த லீஸை ரெனியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்போ தான் ஸ்ரீ ரொம்பவே புதுசாக, என்னது வேணான்னு சொல்லிட்டாங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புதுசாக அந்த பிரச்சனையை பற்றி கேட்குறாங்க. அப்போதான் அவங்களுக்கு அதுவே அதிர்ச்சியாக இருக்குது. சொல்கிறாங்க, எதுக்காக நீங்கள் என்கிட்ட யாருமே இதை சொல்லலை? நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எல்லாத்தையுமே சரி பண்ணியிருப்பேன்ல. நீங்கள் எதுக்காக என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லவும், இவ ஏதோ புதுசாக நடக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது. உடனே நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, நம்ம அப்பா ஆல்ரெடி அப்செட்டாக இருக்காரு, நீ இந்த டைம் எதுவுமே பேசாத, ஒழுங்காக சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லவும் ஸ்ரீ உடனே எழுந்து நிற்கிறாங்க. இல்லை, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பசிக்கலை, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிற்கிறாங்க. உடனே இவங்க எல்லாருமே இவ என்னவோ பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க. இதை ஸ்ரீ பார்க்குறாங்க. நான் சொல்கிறத கேட்காம நீங்கள் எல்லாரும் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கவும் இவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருது. இவங்க எல்லாருமே ரெடி ஆகிக்கிறாங்க. என்னடா இங்கே நடக்க போகுது அப்படின்னு தெரியல. அந்த செகண்டு ஷீ கத்துறாங்க. அப்படி ஒரு சவுண்டை காது கிளியிற அளவுக்கு சத்தம் போட்டு அப்படி ஒரு கத்துறாங்க. இப்போதான் தெரியுது இவ இப்படிதான் கத்த போறான்னு தெரிஞ்சு இவங்க முன்னாடியே அங்க வேலை செய்யறவங்க முதற்கொண்டு இவங்க எல்லாருமே காதுல ஒரு காட்டன் பஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காங்க. ஏன்னா ஷீயோட கேரக்டர் இதுதான் போல, அவங்க சொன்னதை கேட்கலன்னா கத்துவாங்க போல. ஸோ இவங்க கத்த போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பஞ்ச காதல எடுத்து வச்சுட்டு அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. ஷீ தன்னால முடிஞ்ச அளவுக்கு கத்திட்டு அங்கேருந்து கோவத்தில் வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்து மறுபடியுமே கத்துறாங்க. உடனே அங்கே வேலை செய்கிறவங்க ஒருத்தங்க ஓடி வந்து ஷீக்கு அந்த ஹேண்ட்பேக்கையுமே எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஒருத்தங்க தான் என்னை நல்லா பார்த்துக்கிறீங்க, வேற யாருமே இங்கே என்னை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு ஷீயுமே சொல்கிறாங்க. உடனே அந்த வேலை செய்கிறவங்களும் கேட்காங்க, இப்போ நீ என்ன பண்ண போகிற, எங்கே போகிற அப்படின்னு கேட்கவும் ஷீ சொல்கிறாங்க, இப்போ நான் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கேன், ஸோ நான் ஷாப்பிங்க்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ அங்கேருந்துமே கிளம்புறாங்க. அங்கேருந்து ஷீ ஒரு மாலுக்கு வராங்க. அது அவங்களோட மாலு தான். அங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணுறாங்க, நிறைய திங்ஸை வாங்கிக்கிட்டு வராங்க. அப்போ அவங்க சின்ன வயசில் நடந்தது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ அவங்க சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நானும் பெரிய பொண்ணானதுக்கப்புறம் இந்த மாலில் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா, நீ எதுக்குமா வேலை செய்யணும், இங்கே வேலை செய்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, நீ என்னோட இளவரசி, நீ எல்லாம் இங்கே வேலை செய்யக்கூடாது, உன்னோட அப்பாவும் அம்மாவும் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இன்னும் நிறைய காசு இருக்குது, வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீ இங்கே எந்த ஒரு வேலையுமே செய்ய தேவையில்லை, நீ என்னோட சின்ன இளவரசி, நீ எதுவுமே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதை இப்போ ஷீ பெரிய பொண்ணானதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் வில்லேஜில் ஒரு பைக்கை ஓட்டிகிட்டு வராங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு குட்டி பையன், என்னாச்சு நீ எதுக்காக இவ்வளோ லேட்டுன்னு கேட்கவும், நான் மாமா கூட ஒரு சின்ன உரம் வாங்க வேண்டியது இருந்தது, அதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஷர்ட் எடுத்து அந்த குட்டி பையன்கிட்டையுமே கொடுக்குறாங்க. உடனே அவனுமே கேட்குறான், நீ எதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணுற, நீ இனிமேல் ஸ்டைலிஷாக அழகாக மாடலிங்காக ட்ரெஸ் பண்ணலாமே, ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுற அப்படின்னு கேட்கவும், அதுக்கு கிளாவுமே சொல்கிறாங்க, இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவனுமே கேட்குறான், நாளைக்கு நீ பேங்காங்க்கு எப்படி போக போகிற,
இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் போக போறியா? இந்த கார்ல தான் போக போறியான்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ஜீப்பையுமே காட்டுறான். இது வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கு. நீ இதுல போனா உன்னை எல்லாருமே அங்க சீப்பா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொல்லவும், அதுக்கு கிளாவ் சொல்றாங்க, "இங்க பாரு, நம்மளோட தோற்றத்த வச்சோ, நம்மளோட ட்ரெஸ்ஸிங்ஸ பார்த்து மதிப்பிடுறவங்க நல்லவங்களே கிடையாது. அவங்க கண்டிப்பா நல்லவங்களாவே இருக்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன்கிட்டயுமே க்ளவ் சொல்றாங்க. உடனே அவனும், "ச்சே! என்னோட ப்ரோ ரொம்பவே சூப்பர்ப்பா. அவன் ரொம்பவே கூலான ஆளு." அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்பவே சந்தோஷத்துல அப்படி துள்ளி குதிக்கிறான். "நீ ரொம்பவே சூப்பர் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இங்க இன்னொரு பக்கம் ஒரு அழகான எல்லோ கார ஓட்டிட்டு வர்றாங்க. அவங்க வீட்டுக்கு வராங்க. அங்க வந்ததும் அப்போ உடனே அந்த வேலை செய்றவங்க ஓடி வந்து கேட்குறாங்க, "இது நீ மறுபடியும் புது கார் வாங்கிட்டியா என்ன? இந்த மாசத்துல நீ இதோட 3வது புது கார வாங்கியிருக்க தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு சொல்றாங்க, "எனக்கு மூடு ரொம்பவே அப்செட்டா இருக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த காரையுமே வாங்குனேன்." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்துல அவங்களோட சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட்ட நெனச்சு பார்க்குறாங்க. அப்போ அவங்க அப்பா ஒரு காரையுமே வாசல்ல வாங்கி நிறுத்தி வச்சுட்டு ஷீயோட கண்ணை மூடி வச்சுக்கிட்டு கூப்பிட்டுட்டு வராங்க. "இங்க பாரு, நான் உனக்காக ஒரு அழகான காரை வாங்கி வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லவும் அந்த குட்டி பொண்ணு இருக்கு ரொம்பவே ஹாப்பியா சந்தோஷமா துள்ளி குதிக்கிறாங்க. "எனக்கு இதே மாதிரி நிறைய கார் வேணும்ப்பா. எனக்கு நான் பெரிய பொண்ணானதுக்கப்புறம் நிறைய கார் வாங்குவேன்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அப்பாவும், "கண்டிப்பாம்மா, நம்ம நிறைய கார் வாங்கலாம். அப்பா உனக்கு நிறைய கார் வாங்கி தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கிட்ட ப்ராமிஸ்மே பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டிரைவுமே கூப்பிட்டுட்டு போறாங்க. ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருக்குறாங்க. இப்போ அதையுமே இந்த இடத்துல நெனச்சு பார்க்குறாங்க. எல்லாமே அவ்வளோதான் இல்ல. சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு மாதிரியும், இப்போ வேற மாதிரியும் எல்லாரும் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே நெனச்சு பார்க்குறாங்க. அங்கேருந்து நேரா அவங்களோட கம்பெனிக்கு போறாங்க. அங்க அவங்க கம்பெனில ஒரு மீட்டிங்குமே போயிட்டுருக்கு. அங்கேயும் இந்த லீஸ பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த கம்பெனியோட லீஸ் பீரியட் இதோட முடிய போகுது. ஸோ நம்ம இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்கணும். அதுக்கு என்ன ஆஃபர் பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு ஆள் சொன்னாரு, இதோட ஓனர் என்ன பண்ண போறாருன்னா, இந்த லேண்டு, இந்த இடத்துல ஒரு அக்ரிகல்ச்சர் சென்டர் வந்து வைக்க போறாராம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்றாரு. உடனே அத கேட்டுக்கிட்டு இருந்த அவங்க தங்கச்சி சொல்றாங்க, "அது எப்படி? இது கண்டிப்பா உண்மையா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணல. ஏன்னா இந்த பேங்காங் சிட்டில ஒரு மிடிலான இடத்துல இவ்ளோ பெரிய ஒரு இடம் இருக்கு. இத அந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியுமே சொல்றாங்க. இத விட வேற ஒரு சீப்பான ஒரு பிளேஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இன்னுமே எல்லாமே அரேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த இடத்த இன்னும் ஒரு 3 வருஷத்துக்காச்சும் நம்ம லீஸுக்கு கேட்கணும். அதுக்காக என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, "இந்த லீஸ் அமௌண்ட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கலாம்ல. இந்த அமௌண்ட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆக்குனா, அவர் ஒருவேளை நமக்கு குடுக்கலாமே." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, "இல்ல, நம்ம ஏற்கனவே இந்த லீஸுக்கான அமௌண்ட்ல 30% வந்து நம்ம அதிகமாக்கிட்டோம். இதுக்கு மேலயும் நம்ம அதிகமா குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்றாரு. அப்போ இன்னொரு ஆள் சொல்றாரு, "இன்னும் இந்த லீஸ் அக்ரீமெண்ட்ல வேற ஏதாவது ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். முன்னாடி இந்த கான்ட்ராக்ட்டுக்கு ஒத்துக்கிட்டது அவரோட தாத்தா. பட் இப்போ அந்த லேண்டோட ஓனர் வந்து மாறிட்டாங்க. ஆனா நம்ம இது எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கேட்கவும் முடியாது. நமக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது பேசி முடிவு பண்ணணும். இல்லன்னா இந்த இடம் நம்ம கைய விட்டு போயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்றாரு. உடனே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த அவங்க அப்பா சொல்றாங்க, "நமக்கு இப்ப எந்த ஒரு சான்ஸுமே இல்ல. எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல நமக்கு. ஆனா இந்த லீஸ எப்படியாச்சும் நம்ம எடுக்கணும். இதுல எப்படியாச்சும் நம்ம வின் பண்ணணும். அது எப்படின்னு தான் தெரியலன்னு" சொல்லிட்டு அவருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இங்க எல்லாருமே ரொம்பவே சின்சியரா, ரொம்பவே சீரியஸா இந்த டாபிக்க பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதுல பாதிக்கப்படுறது இவங்க எல்லாருமே தான். இந்த மால்ல எல்லாருமே ஷாப் வச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு லீஸுக்கு கிடைக்கலன்னா எல்லாருக்குமே பிரச்சனை தான். ஸோ ஆளுக்கு ரொம்பவே சீரியஸா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த இடம் ரொம்பவே ஹீட்டா இருக்குல்ல, ஏன் இது இவ்வளோ சூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசவும்,
உடனே எல்லாருமே இவங்கள பார்க்குறாங்க. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? ஆனா இவ என்ன பேசிட்டு இருக்கா? அப்படின்னு எல்லாருமே இவ பக்கம் திரும்பி பார்க்கவும், அவங்க அம்மா சொல்றாங்க, "நீ எதுக்காக இப்ப இந்த மால போய் சுத்தி பார்க்கக்கூடாது? ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணலாமே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கு ஸ்ரீ, "இல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டயுமே சொல்றாங்க. உடனே அவங்க தங்கச்சி சொல்றாங்க, "இங்க பாரு, அப்பா ஏற்கனவே பயங்கர அப்செட்டா இருக்காரு. ஸோ நீ இப்ப இந்த டைம்ல இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொல்லவும், ஸ்ரீ சொல்றாங்க, "எனக்கு தெரியும். இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கிறீங்க. அது எதுக்காகன்னா, இந்த இடம் ரொம்பவே சூடா இருக்கு. அதனால தான் நீங்க எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்க. நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல ஒரு ஏசி கொண்டு வர போறேன். அப்பதான் எல்லாருமே ரொம்ப கூலா இருப்பீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க அப்பா, அம்மா எல்லாருமே ஸ்ரீய பார்க்குறாங்க. இவ என்னடா பேசுறா? இவ பேசுறதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லையேன்னிட்டு அவங்க எல்லாரும், "ஷோ! இவ வேற" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்பவும் ஸ்ரீ சொல்றாங்க, "நீங்க யாருமே கவலைப்படாதீங்க. இந்த லீஸ் மேட்ர நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்றாங்க. உடனே அவங்க அப்பா, "நீ என்ன பண்ண போற? இப்போ இந்த இடத்தோட ஓனர் இங்க தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. நீ என்னதான் பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கேட்கவும், கரெக்ட்டா அப்போ அந்த இடத்துக்கு இந்த இடத்தோட ஓனர், அதான் நம்ம கிளாவ் தான் இந்த இடத்தோட ஓனர். ஸோ அவங்களுமே கரெக்ட்டா அங்க வர்றாங்க. அவங்க எப்படி வர்றாங்கன்னா, தலையில ஒரு தொப்பி வச்சுக்கிட்டு, ஒரு ஸ்கார்ஃப் போட்டுக்கிட்டு, சும்மா ஒரு டீ ஷர்ட்டு ரொம்பவே கேஷுவலான ஒரு ட்ரெஸ்ஸையுமே போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க. அவங்க அப்படியே ரூம்ல வந்து நிக்கவும், ஸ்ரீ உடனே எழுந்து போறாங்க. எழுந்து போயிட்டு, அங்க இருக்கிற கதவ தொறந்து பார்க்குறாங்க. எங்க வந்திருக்கிறாங்க? அந்த ஓனர் எங்க? ஏதோ வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களே, அவங்கள எங்க? அப்படின்னு சொல்லிட்டு, அங்க போய் நின்னு தேடி பார்க்குறாங்க. இவங்க எல்லாருக்கும், "என்னடா இவ இப்படி பண்றாளே!" அப்படின்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அவங்க தங்கச்சி கண்ண காட்டுறாங்க. "இதோ உன் பக்கத்துல நிக்கிறாங்க பாரு, அவங்க தான்." அப்படின்னு சொல்லிட்டு கண்ண காமிக்கிறாங்க. அப்பந்தான் ஷீக்கு தான் பக்கத்துல ஒரு லேடி இருக்கிறாங்க அப்படிங்கிறதே கண்ணுக்கு தெரியுது. உடனே அந்த பக்கமா திரும்பி பார்க்குறாங்க. இங்க கிளாவ் நிக்கிறாங்க. உடனே அவங்க கிட்ட ஷீ சொல்றாங்க, "நீ போயிட்டு உன்னோட பாஸ வர சொல்லு. நான் உன்னோட பாஸ் கிட்ட பேசணும். இந்த லேண்ட் ஓனர் கிட்ட நீ ஓடி போயிட்டு உன்னோட பாஸ வர சொல்லு. நான் உன் பாஸ் கிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஷீ சொல்லவும், இவங்க எல்லாருமே அப்படி தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. "என்னடா இவ இப்படி பண்றாளே!" அப்படின்னுட்டு. இப்படி ஒரு புள்ளையா பெத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு பயங்கர சங்கடமா இருக்கு. அப்படியே தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. உடனே அவங்க தங்கச்சி சாங் எழுந்து, "என்ன மன்னிச்சிருங்க. இவ என்னோட அக்கா தான். நீங்க வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கிளாவையுமே கூப்பிடுறாங்க. உடனே "ஸ்ரீ, நீ என்ன சாங் பேசுற? நீ எதுக்காக என்ன சங்கடப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு கிட்ட கேட்குறாங்க. "இங்க பாரு, இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க கிட்ட மரியாதையா பேசி நடந்துக்கிறது டைமு தான் வேஸ்ட்டு. நம்ம அவங்க பாஸ் கிட்ட தான் பேசணும். அவங்க பாஸ தான் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும், சரியா? நான் என்ன சொல்றேனோ நீ அத மட்டும் கேளு. அத மட்டும் செய்யி." அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு கிட்டயுமே சொல்றாங்க. உடனே சாங்கும், "சரி, ஓகே. நீ என்ன சொல்றியோ நான் அப்படியே நடந்துக்கிறேன். ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு கிளாவ கூப்பிடுறாங்க. "நீங்க வாங்க. நீங்க வந்து இந்த சேர்ல உட்காருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சேர்லயுமே உட்கார வைக்கிறாங்க. அதையுமே ஷீ பார்த்துக்கிட்டு, "நான் என்ன சொல்றேன், நீ என்ன செஞ்சுகிட்டு இருக்கிற? நான் சொல்றத நீ எதையாச்சும் கேட்குறியா? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு கிட்ட கேட்குறாங்க. உடனே சாங்கும் சொல்றாங்க, "சரி, நீ சொல்றதத்தான் நான் செய்வேன், சரியா?" அப்படின்னு சொல்லவும், "அப்படின்னா இவ கிட்ட சொல்லு. இவள அவளோட பாஸ போயிட்டு வர சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் புரியாம தான் பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே சாங்கு சொல்றாங்க, "நான் யார கூப்பிட்டுட்டு வர சொல்லணும்? நீ இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறியே, அவங்க தான் இந்த இடத்தோட சொந்தக்கார, அவங்க தான் இந்த லேண்ட் ஓனர்." அப்படின்னு சொல்லிட்டு ஷீ கிட்ட சொல்றாங்க. ஷீக்கு அப்பதான் விஷயமே புரியுது. இதுதான் லேண்ட் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பல்ல காட்டுறாங்க. என்ன பண்ண அப்படின்னு தெரியல. உடனே அவங்களுக்கு ஒரு வணக்கத்த வச்சுக்கிட்டு ஓடி வந்து அவங்க சேர்லயுமே வந்து உட்காந்துக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கிளாவ் கவனிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு சொல்றாங்க, "எனக்கு இந்த டீலுக்கு ஓகே." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டது உடனே ஷீ எழுந்து, "எனக்கு தெரியும். நீங்க இதத்தான் சொல்லுவீங்கன்னு அப்படி தெரியும். நீங்க ரொம்பவே இரக்க குணம் உள்ள ஆளு." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க தங்கச்சியுமே சொல்றாங்க, "உண்மையாவா? எனக்கு இந்த லீஸ் வந்து 3 வருஷத்துக்கு வேணும். உங்ககிட்ட இருந்து எனக்கு கிளியரா ஒரு ஆன்சர் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியுமே சொல்ல, உடனே கிளாவ் எழுந்து அவங்களோட தொப்பிய கழட்டி வச்சுட்டு, "எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெய்ட்டா அவங்களோட கைய நீட்டி காட்டுறாங்க. அப்ப ஸ்ட்ரெய்ட்டா அந்த கம்பெனியோட ஓனரு, ஷீயோட அப்பா இருக்கிறாங்க. அவரு முழிக்கிறாரு. "எது நானா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு முழிக்கிறாரு. அவரு பக்கத்துல இருக்கிற ஒய்ஃபு அவங்க முழிக்கிறாங்க. "எது நானா?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே க்ளாவ் அப்படியே கைய திருப்புறாங்க. ஒவ்வொருத்தரையா காட்டுறாங்க. எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. எது நம்மளா நம்மளான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அத்தன பேரும் அப்படி பதறிக்கிட்டு நிக்கிறானுங்க. கடைசியா க்ளாவ் அவங்களோட கைய ஷீ பக்கமா நீட்டுறாங்க. "எது நானா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. "இது நானா?" அப்படின்னு சொல்லவும், க்ளாவுமே ஆமான்னு சொல்லி தலையாட்டுறாங்க. உடனே அவங்க தங்கச்சி அதிர்ச்சியா எழுந்து, "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே கிளாவ சொல்றாங்க, "நான் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணுனா, இந்த இடத்துக்கான 30 வருஷத்துக்கு இந்த லீஸ எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேமராவ ஆன் பண்ணி காட்டுறாங்க. இந்த பொண்ண நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ முன்னாடி அவங்க ஃப்ரண்ட் கேமராவ அப்படியே ஆன் பண்ணி காட்டுறாங்க. எல்லாருமே யார்ரா அது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. அங்க ஃபோன்ல ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. அங்க ஷீயோட ஃபேஸ் தான் தெரியுது. ஸோ எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. எது? எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. அவங்க தங்கச்சிக்கு இன்னுமே அதிர்ச்சி. "எது என்னோட அக்காவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு ஷாக்ல கேட்குறாங்க. இங்க இருக்கிற எல்லார விடையும் ஷீக்கு தான் பயங்கர அதிர்ச்சி. "எது நானா?" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அதிர்ச்சியில அப்படியே மயக்கம் வந்து அப்படியே தலை சுத்தி அப்படியே கீழ விழ போகுறாங்க. அவங்க அப்படி கீழ விழ போகவும் உடனே க்ளாவ் வந்து அப்படி தாங்கி பிடிக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரோட லிப்ஸும் அப்படியே லைட்டா அப்படியே டச் ஆகுது. ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே முழிக்கிறாங்க. அதுவும் அந்த ஷீ வந்து அவ்ளோ அதிர்ச்சியில, அவ்ளோ பயத்துல அப்படி ஒரு முழி. அப்படி முழிக்கவும், க்ளாவ் உடனே தன்னோட கைய அப்படியே எடுத்துடுறாங்க. ஷீ அந்த இடத்துல அப்படியே கீழ விழுந்துடுறாங்க. கீழ விழுந்தவங்கள தூக்காம, க்ளாவு பக்கத்துல இருக்கிற அவங்களோட ஃபோன ஓடி போய் எடுக்குறாங்க. "என்னோட ஃபோனுக்கு என்னாச்சு? உடைஞ்சிருச்சா என்னன்னு?" சொல்லிட்டு அந்த ஃபோன போயிட்டுமே எடுக்குறாங்க. இங்க ஓடி வந்து அவங்க அக்காவ தூக்குறாங்க. "கீழ விழுந்துட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுமே போயிட்டு தூக்கி விடுறாங்க. க்ளவ் கிட்டயுமே கேட்குறாங்க. இந்த லீஸுக்கான அக்ரிமெண்ட்ட எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு நீடிச்சா போதும். இல்லன்னா ஒரு 3 மாசத்துக்கா இருந்தா கூட பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே க்ளவ் கிட்ட கேட்குறாங்க. ஆனா அதுக்கு ஆனா அது நடக்குமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லவும், சொல்றாங்க, "எது? நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? நீ என்ன நினைக்கிற? இந்த இடத்த நீ குடுக்கலன்னா என்ன? இந்த மாலை வேணா மூடுற மாதிரி ஆகும். ஆனா அதுக்காக நாங்க பிச்சைக்காரங்கலாம் ஆகிட மாட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்றாங்க. அதுக்கும் சிரிச்சுக்கிட்டே, "உங்க மனசு மாறிடுச்சுன்னா எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. இன்னைக்கு இந்த எபிசோட இதோட முடிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் வீடியோ இருக்கு. அத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? இப்ப நான் கிளம்புறேன். தேங்க் யூ.